Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது பொட்டேட்டோ சாசேஜ். இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக். இந்த பொட்டேட்டோ சாசேஜ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடியா கட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இதுதான் பொட்டேட்டோ சாசேஜ் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்க வேக வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்ப நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு வேக வச்சிடலாம். இப்ப இது வேக வச்சு எடுத்துட்டு வரலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு அதோட தோலை உரிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிக்கணும். இது கையால நல்லா மசிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்ப பொடியா கட் பண்ண கருவேப்பிலையும் மல்லியும் இதுல போட்டுடலாம். அடுத்து அரிசி மாவு, அடுத்து கார்ன்ஃப்ளவர், அடுத்து மிளகுத்தூள், அடுத்து மிளகாத்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இருந்துச்சுன்னா அதை இதுல போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஈரம் இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஈரம் தெரிஞ்சதுன்னா லைட்டா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கையில லைட்டா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கையில எண்ணெய் தேய்ச்சிட்டு இது குட்டியா ஒரு பால் எடுக்கலாம். இந்த உருண்டை எல்லாம் போட்டாச்சு. இது நவுத்தி வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி பூரி தைக்கிறோம்ல அந்த கட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்டை மேல மைதா மாவு லைட்டா நம்ம தூவிக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை இது மேல வச்சு இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சிட்டே இருக்கேன். இல்லை ஒரே மாதிரி வருது, எல்லா சைடும் ஒரே மாதிரி. ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் இல்லாம மீடியம் சைஸுக்கு. ஏன்னா ரொம்ப மெலிசா இருந்தா நம்ம எண்ணெயில போடுற டைம் உடையும். அதனாலதான் இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அடுத்த உருண்டை போட்ட முன்னாடி இல்லாம இருக்கிறதுக்கு மைதா மாவு போடுறோம். இந்த உருண்டை அதே மாதிரி இந்த மாதிரி கட்டையில வச்சு இப்படி தேய்ச்சிட்டே இருங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் அந்த பிளேட்ல வச்சிடலாம். அடுத்த உருண்டை அதே மாதிரி மாவு லைட்டா போட்டு, மாவு ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா அது அப்புறம் எண்ணெயும் குடிக்கும், அது இல்லாம உடைய ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் திக்கா இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் அந்த பிளேட்ல வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதையும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற உருண்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். லைட்டாக மாவு தேய்ச்சிக்கலாம். இந்த உருண்டை இப்படி வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் சிலிண்டர் மாதிரி பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதையும் தட்டில் எடுத்து வச்சிடறேன். இப்போ இந்த மாவெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை இனி பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதை சாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்தாச்சு. அடுப்பத்தை வச்சிடறேன். பேன் சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ பேன்ல எண்ணெய் ஊற்றியாச்சு. அது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த உருளைக்கிழங்கு, இதை ஒன்று ஒன்றா போடலாம். அதில் இப்போ அதை லைட்டாக திருப்பி விடலாம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பிட்டுக்கிட்டே இருங்க. இது ஏன் டீப் ஃப்ரை பண்ணாமல் சேலோ ஃப்ரை பண்ணுறோம்னா, டீப் ஃப்ரைனா எண்ணெய் நிறைய ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ண முடியாது. அதே சேலோ ஃப்ரைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா சைடும் ப்ரௌன் ஆகணும் இல்லையா. கொஞ்சம் எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிய விட்டுடலாம். இதை பிளேட்டில் போட்டுடுறேன். இப்போ மீதி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ சாசேஜ், அதையும் இதில் போடலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பிட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் எல்லா சைடும் அந்த ப்ரௌன் கலர் வரும். இப்போ இதையும் எடுத்துடலாம். பாருங்க, நம்ம எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்துனதுதான், அதுக்கப்புறம் ஊற்றவே இல்லை. கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இது நம்ம வானல்ல பொரிச்சு நிறைய எண்ணெய் ஊற்றிருப்போம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கோட ஃபேட்டு எல்லாம் எண்ணெயில இறங்கியிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வடிய விட்டு எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் இதில் போட்டுக்கலாம்.
இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி படுற மாதிரி அப்பப்போ இது பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இன்னும் நல்லா வடிய விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு சர்விங் பிளேட்ல மாற்றலாம். இப்போ நம்மளோட பொட்டாட்டோ சாசேஜ் ரெடி ஆயிடுச்சு. இது சூடா ஈவினிங் டைம்ல டீ கூட வச்சு சாப்பிடலாம். பசங்களுக்கு பிடிச்சது. உருளைக்கிழங்குனாவே யாரும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நம்ம ஆயில்ல போட்டும் பொரிக்கல. ஆயில் யூஸ் பண்ணதும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆயிலும் வேஸ்ட் ஆகல. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.